தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி காவிரி டெல்டா பகுதிகளில் தண்ணீரின்றி கருக்கும் சம்பா பயிர்களை காக்க காவிரி தண்ணீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தரக்கோரி மத்திய மாநில அரசை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாவட்ட செயலாளர் சுந்தரம், மாநகர செயலாளர் உப தமிழழகன், திமுக நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி தமிழினி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். பின்னர் அனைவரும் விடுவிக்கவும் பட்டனர். அதேபோல் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அப்போதைய அதிமுக அரசின் அரசு கட்டண உயர்வை எதிர்த்து கும்பகோணம் தஞ்சை சாலையில் கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் தலைமையில் பொதுமக்களுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 178 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். பின்னர் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தின் உடனே அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற முழு மறியல் போராட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கும்பகோணத்தில் மாவட்ட செயலாளர் சுந்தரம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் லோகநாதன், திமுக மாநகர செயலாளர் தமிழழகன், தலைமை செயற்குழு உறுப்பினர் தட்சணாமூர்த்தி, மாநகர பொருளாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 156 பேர் பல்வேறு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் திமுக மாவட்ட செயலாளர் கல்யாணசுந்தரம் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். எனவே இந்த வழக்குகள் அனைத்தும் கும்பகோணம் கோர்ட்டில் இருந்து தஞ்சையில் உள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்புடைய வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது.